வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம லோக்கல் கேர். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? போன வீடியோவில் வந்து PS2 அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து PS2 உடைய செட்டப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் வந்து செட்டப் பண்ணும்போது கொஞ்சம் சிரமப்பட்டோம், நிறைய வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க வேறு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, இந்த PS2 கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் 2 மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. இது வந்து மெமரி கார்டு ஸ்லாட் 1, இது வந்து மெமரி கார்டு ஸ்லாட் 2. அதே மாதிரி கீழே இருக்கிறது ரெண்டுமே வந்து ஜாய்ஸ்டிக் ஆனது. இது வந்து ஜாய்ஸ்டிக் ஸ்லாட் 1, இது ஜாய்ஸ்டிக் ஸ்லாட் 2. நீங்கள் ஒரே ஒரு பிளேயர் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட் 1 மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். மெமரி கார்டு ஸ்லாட் 1 யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாய்ஸ்டிக் வந்து ஸ்லாட் 1 வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து சிடி ட்ரேக்கான அந்த பட்டனை நம்ம சிடி வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நம்ம இது யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா USB கேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கானது. நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து இப்போது ஹார்ட் டிஸ்க்கை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போது சொன்னேன் இல்லையா, இதுதான் ஸ்லாட் 1க்கான மெமரி கார்டு. அதே மாதிரி இது வந்து ஸ்லாட் 1க்கான ஜாய்ஸ்டிக்கு. இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அம்புக்குறி போட்டிருப்பாங்க. இந்த ஆரோ மார்க்கை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனிங்க லாக் ஆகிக்கும். அப்படி நல்லா போய் லாக் ஆகிக்கிறோம். இப்போ வந்து அடுத்து வந்து பவர் கார்டு போடணும். பவர் கார்டு வந்து பேக் சைடில் இருக்குது. அதுவும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நல்லா அப்படி இன்சர்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஏவி கேபிள் PS2லேருந்து டிவிக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஏவி கேபிளுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க் எடுத்துகிட்டு போய் இது வந்து இப்படி சொருகிக்கலாம். அவ்வளோதான், சொருகியாச்சு. டிவியில் வந்து ஏவி மோடில் செலக்ட் பண்ணிக்கணுங்க. நம்ம டிவியில் ஆல்ரெடி ஏவி மோட் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இது பழைய டிவியில் நல்லா ஒர்க் ஆகுது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நாங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் தான் முதல்ல இதுக்குன்னு ஒரு டிவி வச்சுருந்தோம். பட் அதில் வந்து அது ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை. 2 ஆண்ட்ராய்ட் டிவியில் ட்ரை பண்ணிட்டோம். 2 ஆண்ட்ராய்ட் டிவிலையுமே வந்து எங்களுக்கு சரியாக வேலை செய்யலை. இது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பின்னாடி கிரெயின்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் நம்ம வந்து இது வந்து பழைய டிவி. ஆக்சுவலாக இந்த டிவி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. கடைசியில் பார்த்தா இப்போ வந்து PS2க்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பவர் கார்டு ஆன் பண்ணியிருக்கிறோம். ஆன் பண்ண உடனே ரெட் கலர் லைட் எரியும். இப்போ வந்து அதை சஞ்சய் வந்து இப்போ ஆன் பண்ண போகிறாங்க. அதை ஆன் பண்ணுறேன். லைட்டாக அப்படி ஆன் பண்ணிங்கனாலே ஆன் ஆயிரும். இது சிடியில் ஏதோ சும்மா லைட்டு மால் ஃபங்க்ஷனு, அதனால் அந்த சத்தம் வருது. இப்படி தான் வரும். ரைட்டு, இப்படி தான் வரும். என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது லோட் ஆகிருக்கு. முன்னாடிலாம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்களுக்கு இப்படி வரலைங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோ டேட்டான்னு வந்துருச்சு, கரப்டட் டேட்டா அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் உள்ளே போனோம். இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு அதை காமிக்கலான்னு தான் பார்த்தேன். பட் இப்போ டேரெக்டாக உள்ளே போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. உனக்கு இதில் பிடிச்ச கேம் ஏதாவது இருக்குது இந்த இடத்துல? எது? முதல்ல கேம்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குதுன்னு காமிச்சிடலாம். போ கீழே போ. இதில் பர்ன் அவுட் இருக்குதுங்க. பர்ன் அவுட்டு எனக்கு பிடிக்கும். அப்புறம் யாரோ ஸ்மாக் டவுன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸ்மாக் டவுனாக நாங்கள் விளாண்டது இல்லைங்க. GTA இருக்குது. GTAலே நிறைய வெர்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. MotoGP இருக்குங்க. இதெல்லாம் என்னோடைய ஃபேவரெட்டு. NFS இருக்குது. NFS தான் நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக போட்டு கொடுத்துருக்காங்க NFS. ரொம்ப சந்தோஷம். சாக்கர் கேம் இருக்குது. ஸ்மாக் டவுன் இருக்குது. ஸ்மாக் டவுன்லேயே 2-3 வெர்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. 4 வெர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கான்ட்ரா இருக்குது. அது நிறைய பேர் விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 80s 90s உள்ள ஆளுகள்லாம் விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இது நம்மளோட ஃபேவரட்டுன்னு பார்த்தீங்கன்னா NFS, அந்த MotoGP, அந்த மாதிரி ரேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். சஞ்சய், உனக்கு என்ன பிடிக்கும்?
ஜிடிஏ ஓகே, அதுவும் இந்த மாதிரி தானே, கார் இது விளாட்றது தானே. எடு ஜிடிஏ விளாட்றியா? ரைட், எடு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பழைய டிவியில் நல்லா வேலை செய்யுதுங்க. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டில் ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு கிரெயின்ஸ் வந்து அநியாயத்துக்கு ஃபார்ம் ஆகிருந்துச்சு பேக்ரவுண்டில். அதுக்கப்புறம் நாங்கள் இது ஒருவேளை ஃபால்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். அப்புறம் இது போனால் போது இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே இந்த டிவி சும்மா இருந்த டிவிங்க, இது ஆக்சுவலி பழைய டிவி. இதை வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சு பண்ணி தான் ஆண்ட்ராய்ட் டிவி எடுக்கலான்னு பிளான் பண்ணிச்சு. அப்புறம் பார்த்தா கடைசியில் 500 ரூபாய்க்கு எடுக்கிறேன்னாங்க. இந்த 500 ரூபாய்க்கு இது நம்ம வீட்டில் இருக்கட்டுமே, போனால் போதுன்னு பார்த்தா இன்றைக்கி கடைசியில் இது நமக்கு இதுக்கு யூஸ் ஆகுது. ஜிடிஏவோட நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லாயிருக்கும். அந்த மியூசிக் தான்